Music. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புது ரியாக்ஷன் வீடியோ தந்துரு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். పేటిఎం కరో వాడి అకౌంట్ నుంచి నీ అకౌంట్ లోకి 100 రూపాయలు పట్టారా లంబిడి కొడక. స్కూల్లో నేను ఈ పాటలు పాడేవానండి. నాకు చాలా పాటలు వచ్చు. నిజంగా గ్రేట్, చాలా ఆనందంగా ఉంది జీసయ్య విగ్రహాన్ని చూడడం వల్ల. జై శ్రీరామ్. ರಾತ್ರಿಯಿಂದ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟೆ. ಅವ್ರು ಬರೋದ್ ಅರ್ಧ ಗಂಟೆ ನಂಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದೆ, ಬರ್ತಾ ಇದೀವಿ ತಲೆ ಬಾಚ್ಕತ್ತಿದೀವಿ ಅಂತ ಅಂದ್ರು. ಆಮೇಲೆ 8:30 ಏನಾಯ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕಾರು ದಬಾಕಬಿಟ್ಟದೆ. ಹೆಣಗಳು ಸಾಲ್ ಬಂದ್ಕವೆ. ನನ್ ತಂಗಿ ಚಿನ್ನದವಳು ಒಬ್ರು ಸವಾಸಕ್ಕೆ ಹೋಯ್ತಿರ್ಲಿಲ್ಲ, ಏನಂದ್ರೆ ಏನು ಇಲ್ಲ. ಒಳ್ಳೆ ಹುಡುಗಿ ಮಂಡ್ಯದಲ್ಲಿ ಅಡ್ಮಿಷನ್ ಮಾಡಿಸ್ಕೈದ್ಲು, ಇಸ್ಕೊಲ್ಗೆ ಹೋಯ್ತೀನಿ ಅಂದ್ಲು. ಬಟ್ಟೆ ಒಲೆ ಹಾಕಿದ್ಲು, ಬಟ್ಟೆ ತಗೋಬೇಕು ಮೈಸೂರ್ಗೆ ಹೋಗಮ್ಮ. அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லை, உட்கார்ந்த இடத்துல நம்பி இல்ல. ஏற்கனவே 2 வாட்டி அடிபட்டு இருக்கிற நீ. ஆமாவா இல்லையா? இல்ல والعود دندن لي والطبل طبطبني طبطبني وسقسقني وضحك لي और अभी तो रुको, क्लाइमैक्स अभी बाकी है. இப்ப உங்களுக்கு ஓட்டுக்கு யாரு காசு கொடுத்தா? உதயசூரனுக்கு உதயசூரன் ஓட்டு போடுற. காசு வாங்கிட்ட, 1000 ரூபாய் வாங்கிட்ட. அந்த 1000 ரூபாய் லஞ்சம் தானே? லஞ்சம் வாங்கிட்ட. உண்மையிலே உண்மையை வந்து மகாராஜா நீதாயா? உன் பேர் என்ன? கணபதி. நல்லா தெரியா? எந்த ஊரு? இந்த ஊர் என்ன? முட்டத்தூர். தேர்தல் ஆணையம் நல்லா பாத்துங்க. முட்டத்தூர் கணபதி. ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கிருக்காரு, 1000 ரூபாய் ஐயா ஓட்டிக்கிட்டாரு. இதை பார்த்து பத்திரமா வந்து ஐயா கையில் வந்து உள்ளவங்க. நன்றி, வணக்கம். இவளோட பேரு கனக சுந்தரி. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கம் இவளை துரத்துக்கிட்டே வந்தது. அதோட நாருசிக்கு சாப்பிடுறதுக்காக நான் அந்த சிங்கத்தை என்னோட ஒரு கையால பிடிச்சுக்கிட்டு இத காப்பாத்தி என்னோட காப்பகத்துல விட்டுருந்தேன். இப்ப இவ 4 குட்டிகளை பெத்துக்கிட்டு நல்லபடியா மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கா. அந்த சிங்கத்துக்கு சாப்பிடுறதுக்கு நான் என்ன கொடுப்பேன்னா கொஞ்சம் புல்லும் புண்ணாக்கு இந்த மாதிரியான உணவுகளை தான் நான் கொடுப்பேன். நீங்க சொல்லலாம், ஒரு சிங்கம் வந்து உண்ணி அதுக்கு எப்படி வந்து இதை கொடுக்கலாம், அப்ப நீ வந்து உணவு திணிக்கிறியா அப்படின்னு. ஆமா, நான் திணிக்கிறேன். நான் அப்படி திணிக்கிறது மூலமா ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனா கொஞ்ச நாளே கழிஞ்சு அந்த சிங்கம் செத்து போயிடும். நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். இதே மாதிரிதான் நான் சில நேரங்கள்ல தற்கொலைத்தனமா பேசிக்கிட்டே இருப்பேன். அதாவது உணவு சங்கிலின்னு ஒண்ணு இருக்குது. இதுகளுக்கு ஊனுண்ணி, இதுகளுக்கு அணித்துண்ணி, இதுகளுக்கு தாவர உண்ணின்னு. அந்த அடிப்படையில இறைவன் படைத்ததுதான் உணவு. ஆனா சில நேரம் இந்த சாய் கெவினான நான் இப்படி தற்கொலைத்தனமா பேசுவேன். இத மக்களாகிய நீங்க வந்து கொஞ்சம் சிந்திக்கணும். Don't forget to subscribe.